வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெர்மல் ஸ்கேன் மூலம் முண்டக்கை பகுதியில் நடந்த ஆய்வில் எந்த உடலும் இல்லை என தகவல். 500 வீடுகள் இருந்த இடங்கள் தற்போது மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளாக மாறிய அவலம். ஒலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் அரையிறுதியில் லக்ஷயா சென் தோல்வி. வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் மலேசிய வீரர் லீ ஜி ஜியாவை எதிர்கொள்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. விறுவிறுப்பான காலிறுதியில் ஷூட் அவுட் முறையில் பிரிட்டனை வீழ்த்தி அபாரம். ஒலிம்பிக் குத்துச்சண்டை காலிறுதியில் இந்திய வீராங்கனை லவ்லினா போராடி தோல்வி. பதக்கம் வெல்லும் வாய்ப்பை பறிகொடுத்தார். கடவுள் ராமருக்கு தற்போது மார்க்கெட் இல்லை என சென்னையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் சீமான் பேச்சு. தனக்கு பெண் ஃபாலோவர்ஸ் அதிகரித்து விட்டதாகவும் கட்சியினரை உரிமையில் திட்டுவதாகவும் விளக்கம். நீனும் தான் பேச்சு பார்த்த 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேச்சு பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. அப்பா நான் அப்படி போவேன். இப்போ சலையே சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்சு வந்துட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் 17 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் உத்தரவு. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு DGP சைலேஷ்குமார் காவல் வீட்டு வசதி கழக நிறுவன தலைவராக மாற்றம். நெல்லை நகர காவல்துறை ஆணையராக ரூபேஷ்குமார் மாற்றம். சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக பிரவேஷ்குமாரும் சென்னை கிழக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக சரோஜ்குமாரும் நியமனம். சென்னையில் புதிதாக 88 மாநகர பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி. புதுப்பிக்கப்பட்ட 12 தாழ்த்தள பேருந்துகள் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. கோயம்புத்தூர், நீலகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. 75,000 கனஅடியிலிருந்து 85,000 கனஅடியாக உயர்வு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. 70,000 கனஅடியிலிருந்து 73,000 கனஅடியாக உயர்வு. தென்காசி மாவட்டம் ஏக்கரை அடவி நயினார் கோவில் அணை அருகே விவசாய நிலங்களில் சிறுத்தை உலா. விவசாயிகள் அச்சமடைந்துள்ள நிலையில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக கண்காணிக்கும் வனத்துறையினர். ஆடி அமாவாசையை ஒட்டி புனித தலங்களில் நீராடிய பக்தர்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆடி அமாவாசையை ஒட்டி பால்குட ஊர்வலம். மேல தாளங்கள் முழங்க 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பால் குடங்களை தூக்கிச் சென்ற பக்தர்கள். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு நடிகர் சிரஞ்சீவி 50 லட்சம் ரூபாய் நிதி. மகன் ராம் சரணும் 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். நடிகை மாளவிகா மோகனனின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய தங்கலான் படக்குழு.
மாளவிகா மோகனனின் தங்கலான் பட கதாபாத்திரத்தின் போஸ்டரும் வெளியானது. புனேவில் செல்ஃபிக்கு ஆசைப்பட்டு மலையிலிருந்து கீழே விழுந்த இளம் பெண். புன்னகை மன்னன் படத்தில் கமல் தவித்தது போல் மரத்தில் தொங்கியவர் போராடி மீட்பு. தஞ்சை மாவட்டம் பாலக்கரை அருகே காவிரி ஆற்றில் தவித்த கன்றுக்குட்டி. படகில் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறை வீரர்கள். இந்திய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இலங்கை அணி 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த லக்ஷ்யா சென் தோல்வி அடைந்திருக்கிறார். அரையிறுதியில் அவர் தோல்வியடைந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அரையிறுதியில் டென்மார்க் வீரரிடம் தோற்றதால் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் விளையாடவிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் அரையிறுதியில் தோற்றிருக்கிறார். டென்மார்க் வீரரிடம் தோற்றதால் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் அவர் விளையாட உள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோக்கால் பகுதிகளில் பெய்த கனமழையால் நிலவிரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்த பலர் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, இப்ப இந்த நிலவிரிசல்னால தற்போது ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா அல்லது இதற்கு பிறகு பாதிப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற அச்சம் இருக்கா? அபிநயா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கோக்கால் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள வீடுகளிலும் சாலைகளிலும் விரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். அந்த பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கிருந்த முதியோர் இல்லத்தில் விரிசல் ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்த 48க்கும் மேற்பட்ட முதியோர்கள் மாற்று இடங்களுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அதன் பின்பு மீண்டும் பல பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டு வீடுகள் இடிந்தன. இதனால் மக்கள் மிகவும் அச்சமடைந்து உறவினர்கள் வீட்டுக்கும் மற்ற பகுதிகளுக்கு வாடகைக்கு வீடு எடுத்தும் சென்று விட்டனர். தற்பொழுது இன்றும் அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இந்த பகுதியில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து உடனடியாக அங்கிருந்த ஒரு 3 குடும்பங்களை முகாம்களிலும் மற்றவர்களை உறவினர்கள் வீட்டுக்கும் சென்று விட்டதாக தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அங்கு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பகுதியில் பாதிப்பு ஏதாவது உள்ளனவா என கண்காணித்து வருகின்றனர். மழை தாக்கம் தொடரும் வரை இந்த பகுதியில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். சுமார் 65க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது வரை உள்ள நிலையில் இதுவரை 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவர்களது உறவினர் வீடுகளுக்கும் மற்ற வீடுகளுக்கும் குடிபெயர்ந்துள்ளனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மழையின் போது மீண்டும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ள அவசர எண்களை தொடர்பு கொள்ளவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அபிநயா, நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த கோக்கால் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நில விரிசல் என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஐயாச்சாமி.